அஸ்ஸலாமு அலைக்கும். இது வங்கியில் போடக்கூடிய அந்த பணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாமா, இல்லை அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா பிற மக்களுக்கு, நம்ம ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு அதை வழங்கலாமா? சகோதரர் அவர்கள், வங்கிகளில் தரக்கூடிய வட்டி பணத்தை வந்து பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்தக்கூடாது என்றால் வேறு நபர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அதை வந்து தர்மமாகவோ அல்லது ஒரு உதவியாகவோ கொடுத்து விடலாமா என்ற அடிப்படையில் அந்த கேள்வியை கேட்குறாங்க. இன்றைக்கு உள்ள கால சூழலில் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பொதுவாக எல்லோருமே அதிகமாக வங்கிகளோடு தொடர்புடையவர்களாக தான் இருக்கிறோம். யாருமே வங்கியில் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் என்பது ஒரு சொற்பமானவர்கள் தான். அப்போ அதிகமாக எல்லா குடும்பத்தினர்களுமே வங்கிகளிலே அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களா, அதுவும் இப்போ வந்து தாய்மார்களுக்கு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவர்கள்லாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன விளங்குது, இன்னைக்கு உள்ள கால சூழலில் வந்து அக்கௌண்ட் இல்லாதவர்கள், பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நிலையில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த நாம் கொடுக்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய அசல் தொகையோடு சேர்த்து வங்கியிலிருந்து என்ன செய்கிறாங்க, வட்டி பணமாக சில தொகைகள் வந்து ஆட் ஆகும். அந்த மாதிரியான வட்டி பணங்கள் வந்து கூடுதலாக வரும் பொழுது அந்த பணத்தை ஒரு முஸ்லீம் பயன்படுத்தலாமா கூடாதா, இதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி. ஒருவேளை அது பயன்படுத்தக்கூடாது என்றால் அதை வேற ஒரு நபருக்கு உதவியாக அது கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் கூடுதலாக அந்த சகோதரர் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது, வட்டி குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலேயே வட்டியை குறித்து கடுமையாக எச்சரித்திருக்கிறான். வட்டி என்பது தெளிவான ஹராம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், எடுத்துரைச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, வட்டி வாங்குவது வந்து எவ்வளவு பெரிய குற்றம், அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில், ரசூலிடத்தில் போர் செய்வதற்கு ஒரு நிகரான ஒரு பாவமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது கடுமையாக எச்சரிக்கிறது. வட்டி வாங்குபவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, எப்படி ஷிர்க் வைத்தவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று மார்க்கம் சொல்லுதோ, அதே மாதிரி ஒரு பாவமாக யார் வட்டி வாங்கி சாப்பிட்றாங்களே அந்த வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான நரகம், அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையாக எச்சரிக்கிறான். இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும், வட்டியை எழுதுறாங்களே எழுத்தர்கள், அந்த எழுதுபவர்களையும், அதுக்கு 2 பேர் சாட்சியா இருப்பான் பாத்தீங்களா, அவனையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். பாருங்க ஹதீஸ் எப்படி வருதுன்னா, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சாபமிட்டார்கள், நாசமா போகட்டும்ங்கிற அளவுக்கு சபிச்சிருக்கிறாங்க. யாரை? ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, யார் வட்டி வாங்குகிறார்களோ அப்படி வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் வட்டி எழுதக்கூடிய அந்த எழுத்தரையும் அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் சொன்னா, இந்த இடத்துல இதை கவனிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, வட்டி வாங்குறது தான் குற்றம், வட்டி தொழில் பண்றான்ல அதுதான் குற்றம், நம்ம சில கஷ்டங்களுக்காக சில சூழலுக்காக அதுக்கு நம்ம போய் அவன்கிட்ட அடமானமாக வச்சு சில உதவிகளை பெறுறது, வட்டி பொருளை வந்து அவன் தர்றதை வந்து வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. அந்த வட்டியை வைத்து கொண்டு பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க பாத்தீங்களா, வட்டி தொழில் செய்யறாங்கள பாத்தீங்களா, அதுதான் குற்றங்குவாங்க. ஆனா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க, எதையெல்லாம் சாபத்துக்குரிய காரியமாக ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சபித்திருக்கிறாங்க, வட்டி வாங்குபவரையும் சபிச்சாங்க, வட்டி கொடுக்கிறானே அந்த வாங்குறவன்ட்ட போய் கொடுக்கிறான் பாத்தீங்களா அவனையும் சபித்தார்கள், வட்டி எழுதுறார்களே அந்த எழுதக்கூடியவனையும் சபித்தார்கள், அதுக்கு சாட்சியா இருந்தா பாத்தீங்களா, வட்டி வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் சாட்சியா வச்சிருப்பாங்க இல்ல, அவனுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் இறங்குறான். அப்ப அப்படிப்பட்ட அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபித்திருக்கிறார்கள் என்றால், இப்ப எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியம் விளங்குது பாருங்க. வட்டி என்பது லானத்துக்குரிய காரியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் நெருங்கலாமா? ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம முஸ்லிம்களில் பலர் இந்த மாதிரி வட்டியை நோக்கி பயணிப்பதை பார்க்கிறோம். எதற்கெல்லாம் பயணிக்கிறாங்க? ஒரு வீட்டில் ஒரு பொருள்கள் வாங்குறதுக்கு, அதாவது இந்த உலகத்தினுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்கெல்லாம் வட்டி வாங்குறாங்க. என்னப்பான்னு கேட்டா, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வட்டிக்கு போய் ஃப்ரிட்ஜ் வாங்குறது. வட்டிங்கிற பேர்ல வாங்க மாட்டாங்க, வட்டியுடைய வாடை அதில் இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவாங்க, ரெடி கேஷாக வாங்கும்போது ஒரு தொகை இருக்கும், அதுக்கு
நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா, தவணை முறையில் வாங்கினீங்கன்னா அதுக்கு வேற ஒரு தொகை என்ன செஞ்சிருப்பான், கூட்டி வச்சிருப்பான். இவங்களுடைய மோகம் என்ன, நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வேணும், நம்ம வீட்டுக்கு நம்ம எப்போ தான் ஏசி வாங்குறது, கடுமையான வெயிலாக வேற இருக்குது, வெப்பத்தை தாங்க முடியலை, ஏசி வாங்கணும், என்ன செய்யலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேங்கிறான். அது ரெடி கேஷோ, அது அதிக தொகையோ, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது வட்டி கலந்துருக்கோ, வட்டி வாடகை இருக்குதோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எதையும் பொருட்படுத்துறது இல்லை. போய் என்ன செஞ்சிடறது, வாங்கிடுறது. கேட்டால் சில பேர் என்ன செய்வான், 0%ங்குவான். அதையும் யோசிக்கிறது கிடையாது. 0% வட்டிங்கிறது வந்து இந்திய நாட்டிலேயே ரிசர்வ் பேங்கால் தடை செய்யப்பட்டிருக்குது. இந்திய நாட்டில் அதிகாரப்பூர்வமாக 0% வட்டின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவன் கொண்டு வர்றான்னா அது மக்களை ஏமாற்றத்துக்குரிய வார்த்தைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்திய நாட்டு அரசாங்கத்தில் அடிப்படையிலே இன்னைக்கு வந்து அது அப்படி செய்ய முடியாது. ரிசர்வ் பேங்க்ல கூட அது என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி செய்யறாங்க, அதை நம்ம வேற வகையில் அதற்கான பொருளாதாரத்தை வாங்கிக்கிடுவாங்க. வெளியில் என்ன செய்வாங்க, நீங்க வட்டியே கிடையாது, ஏன்னா அது முஸ்லீம்கள் வட்டி ஹராம்ங்கிறதுனால அது வாங்க மாட்டாங்க என்பதற்காக, அவங்களை ஏமாத்துறதுக்காக, அல்லது வட்டியை வந்து பல மக்கள் வெறுக்கிறாங்க என்பதற்காக அது வந்து வார்த்தை என்ன செய்யறது, 0% போட்டுக்கிட்டு இங்கிட்டு வந்து நாங்கள் டாக்குமெண்ட் சார்ஜி, சர்வீஸ் சார்ஜுங்கிற பேரில் பல பேர் என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தை வாங்கிக்குவாங்க. அவனுக்கு கணக்கு காட்டும் போது அது நாங்கள் வட்டிக்கு பதிலாக இதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 0% எல்லாம் கிடையாது, மக்களுக்கு தான் நாங்கள் வியாபாரத்துக்காக 0% காட்டுறோமே தவிர உண்மையில் 0% இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்லிக்கிறோம். ஆனால் மக்கள்கிட்ட சொல்லும் போது என்ன செய்வான், 0%ங்குவான். இப்போ இதையெல்லாம் யோசிக்காம முஸ்லீம் சமுதாயத்தில் பல மக்கள் என்ன செய்யறதுன்னா உடனே போய் அப்படியே விழுந்துருது. என்ன காரணம், நம்முடைய வீட்டில் வந்து பொருள்களை பெருக்கிக்கிறணும், என்ன பைக் வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாத்துக்கும் என்ன செய்யறான், எல்லாமே வட்டியில் போய் விழுறது. இப்படியான ஒரு நிலையை பார்க்குறோம். சில பேர் போய் நகைகளை போய் அடமானம் வைக்கிறது. அடமானம் பொறுத்தவரை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. வட்டிக்கு போய் அடமானம் வைக்கிறாங்க. இன்னைக்கு அடகு கடையே எது எல்லாம் இன்னைக்கு வட்டி இல்லாம ஏன் அடகு தொகை கொடுக்குறான். ஒரு பொருளை அடமானம் வச்சாலே அதுக்கு வந்து ஒரு தொகையை கொடுக்குறான்னா எல்லாமே வட்டி தான். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல அன்றைக்கு அடமானம் வைத்தார்கள். சில பொருள்களை, அவங்களுடைய போர் கவசங்களை, மாதிரியான சில பொருள்களை எல்லாம் அவங்க வந்து அடமானம் வைத்தார்கள். அதை மீட்க முடியாத நிலையிலேயே மரணித்தார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம். அடமான ஒரு பொருளை கொடுத்து விட்டு குறிப்பிட்ட தவணைக்கு பிறகு அந்த பொருளை பெற்றுக்கொள்வது, அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு, எந்த பொருளாதாரத்தை ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்கணுமோ அதே பொருளாதாரத்தை திருப்பி கொடுத்து விட்டு அந்த பொருளை பெற்றுக்கொள்வது மார்க்கத்து தவறல்ல. ஆனா என்ன செய்வாங்க, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எப்படி அடமானம் வருது, ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்க காசை வாங்குறீங்க, அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு அதே காசை திருப்பி கொடுக்குறோம், அதை விட நீங்க எத்தனை மாசத்துக்கு வாங்கியிருக்கே ஒரு பெர்சன்டேஜ் வட்டியை போட்டு என்ன செய்வான், திருப்பி கொடுக்கும்போது அதை விட கூடுதலான தொகையை கொடுத்து விட்டு நம்முடைய பொருளை வாங்குறோம்னா இது வட்டிக்கு அடமானம் வைக்கிறது. இப்படி வட்டிக்கு இன்னைக்கு அதிகமாக நகையை வந்து அடமானம் வைக்கக்கூடிய நிலைகள்லாம் இன்றைக்கு முஸ்லீம் பெண்கள்ட்டையும் இருக்குது. இது மார்க்கத்தை தடுக்கப்பட்டதாச்சே, இது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியமாச்சே. வட்டிக்கு அடமானம் வச்சு என்ன பொருளை வாங்கினாலும் சரி, எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் சரி, அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியத்தை செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா, நிம்மதி இருக்குமா? அதுல நாம் செய்தது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியமா இருக்குது. வட்டிக்கு அடமானம் வச்சு ஒருத்தர் வியாபாரத்தை தொடங்குறான்னு வச்சுக்கிறீங்க, வியாபாரத்தை தொடங்குறான், அந்த வியாபாரத்தின் மூலமா அவனுக்கு பெரிய பொருளாதாரம் வருதுன்னு வச்சுக்கிறீங்க, அந்த பொருளாதாரத்தை வைத்து நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி எங்க கிடைக்கும்? ஒருத்தன் வந்து வருமானம் பார்க்கறானா, வருமானத்துக்குள்ள ஒருத்தனுக்கு எதுங்க தேவை, அந்த வருமானத்தின் மூலமாக அவனுக்கு நிம்மதி வேணும், மன நிம்மதி அடையும். கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன், கோடி கணக்கில் காசு கொட்டுது, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, கஷ்டமாவே இருக்கிறான், ஏதோ ஒரு வாழ்க்கையில் இழந்த மாதிரியே இருக்கிறான், ஒரு பரபரப்பான வாழ்க்கையாவே இருக்குது, அவனுக்கு மன உளைச்சலாவே இருக்கிறான். இதுக்கு அவன் அந்த கோடியை வச்சுக்கிட்டு அவன் போய் கேட்டோம்னா சொல்லுவான், அந்த கோடியை நீங்க எடுத்துக்கிறங்க, எனக்கு நிம்மதி இருந்தா போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மலையாக என்ன செய்வான், இங்கிருந்து இமயமலைக்கு அங்கே இங்கேயும் தேடி அலைகிறான். ஏன்பா எங்கப்பா இப்படி வந்து இவ்வளவு இப்படி கோடீஸ்வரன், நீயா அங்கே இங்கேயும் ஓடுற, இங்க இருந்து அங்க போற, இங்க அந்த மலையில ஏறுற, என்னப்பான்னு கேட்டா எல்லாம் அந்த உலகத்துல எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது, அந்த அமைதி கிடைக்கவில்லை, நிம்மதி கிடைக்கல, மனசுக்கு நிம்மதி கிடைக்கலங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் எவ்வளவு நம்ம பெருக்கினாலும் அது இறைவன் அனுமதித்த வகையில் இருந்தால்தான் அங்க நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் தடுத்த வகையில வட்டிக்கு அடமானம் வைக்கிறீங்க, மார்க்கத்துக்கு முரணான அடிப்படையில் பொருளாதாரத்தை நம்ம திரட்டணும் சொன்னா அதை வைத்துக்கொண்டு எத்தனை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டினாலும் சரி, எத்தனை பில்டிங் நீங்க வியாபார ஸ்தலத்துக்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பங்களாவுக்கு முதலாளியா இருந்தாலும் சரி, அதுல நிம்மதி இல்லை என்றால் அவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம என்ன பார்க்கணும், வட்டி என்பது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்டிருக்கிறாங்க இந்த நபர்கள் மீது குறிப்பிட்ட ஹதீஸ்ல வருது என்று பார்க்கும்போது இதுல எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பக்கம் அந்த வாசல் பக்கம் நிலையலாமா? ஒருத்தன் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்யறான்னு சொன்னா அது வேற விஷயம். நிர்பந்தம்ங்கிறது என்ன, இதை செய்யவில்லை என்றால் உயிர் போய்விடும், அது நிர்பந்தம். ஒரு ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் செஞ்சாதான் உயிரை காப்பாற்ற முடியும் நிலை.
அந்த நிலையில கூட போய் உடனே போய் வட்டி வாங்கிடலாமான்னு கேட்டால் வட்டி வாங்கக்கூடாது. எப்போ வாங்கலாம்? சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறான். எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, வேற வழியே இல்லை. இங்கே போனா தான் இந்த மாதிரி அடமானம் வச்சா தான் வட்டிக்கு உதவி கேட்டா தான் உதவி கிடைக்குங்கிற ஒரு நிலை, உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலை ஏற்படும் போதுதான் நிர்பந்தத்துக்கு உட்பட்டால் மட்டுமே மார்க்கத்தில் சில நேரங்களில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பன்றி இறைச்சி எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் பன்றி இறைச்சியை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு ஊர்ல போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்க. அந்த ஊர்ல எல்லா உணவுமே பன்றி இறைச்சின்னு வச்சுக்கிறீங்க, வேற வழியே இல்லை, இது சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அந்த நிலையில் அல்லாஹ் என்ன சொல்றான்? நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர அதே வசனத்திலே சொல்லிடுறான். இப்போ இதுதான் நிர்பந்தம். நிர்பந்தங்கிற பேர்ல எனக்கு ஏசி இல்லாம இருக்க முடியல, ரொம்ப வெயிலா இருக்குது, இல்லைன்னா ரொம்ப செத்து போயிடுவோமா? ஏசி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் செத்து போயிட்டாங்களா? ஏசி வாங்குறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கும், வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கும், நம்முடைய இந்த உடலை சோம்பலாக்குவதற்கு இதுக்கு என்ன செய்யறாங்க? நிர்பந்தங்கிற பேர்ல போகலாமா? இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளுடைய ஒரு பெட்டி கடை இருக்குன்னா அந்த பெட்டி கடையை பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்வா ஆக்குறதுக்கு என்ன செய்யறாங்க? போய் வட்டிக்கு போய் வாங்குறதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியாக வட்டியில் எந்த வகையில் போய் வாங்கினாலும் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியது. அந்த நேரம் இது மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் கூட இன்னைக்கு பேங்க்ல என்ன பண்றான்? அவனே வட்டி பணம்னு போட்டு, இந்தாங்க நீங்க போய் கேட்கல, நாங்களே தர்றோம், இது எங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாங்க உங்களுக்கு கொடுக்கணும், அதனால நாங்க தர்றோம் அப்படிங்கிறான். ஆனா இதை நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய விஷயம் எதுக்காக பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம்? நம்ம சேவிங் பண்றதுக்காக, சில ஒரு அபிஷியல் சூழலுக்காக நம்ம என்ன செய்யறோம்? அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். இப்படி அக்கௌண்ட் ஓபன் எந்த நோக்கத்துக்காக ஓபன் பண்ணமோ அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். ஒரு அசல் தொகையை போட்டோம்னா அந்த அசல் தொகையை மட்டும் நான் எடுத்துக்கொண்டிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அவனே வட்டி தொகைன்னு தந்தாலும் அதை நம்ம வாங்கணும்னு கேட்டா, வாங்கலாமான்னு கேட்டா அது வாங்கக்கூடாது. ஏன் வாங்கவில்லை என்றால் அதை அவன் குற்றம் பிடிப்பானா? அவன் மேல ஆக்ஷன் எடுப்பானா? நம்ம மேல வழக்கு தொடுப்பாகல? அப்படி உள்ள விஷயமும் கிடையாது. வாங்கலைன்னா அவன் கண்டுக்கிற மாட்டான். நீங்க எவ்வளவு தொகை கிடந்தாலும் அது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்டெப் நம்ம மேல ஆக்ஷன் கிடையாது. இதனால் நம்ம குற்றம், இந்திய அரசியல் சாசன சட்டப்படி நீங்கள் வட்டி பணத்தை எடுக்கவில்லை என்றால் குற்றவாளி என்று கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கா? அப்படி இல்லை, எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? நம்மளுடைய அசல் தொகையை மட்டும் எடுத்துட்டு அதை விட்டுற வேண்டியதுதான். இந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் சைத்தான் அப்படிலாம் நம்மளுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவான் சில பேர்களுக்கு. எப்படி? நம்மளா போய் கேட்குறோம், அவனே தான் தர்றான், தரும்போது நம்ம என்ன செய்வோம்? அவனே தரும்போது இப்போ நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கிறோங்க, என்ன ஆகும்? அவன் எடுத்துக்கிடுவான். யார் எடுத்துக்கிறவா? அதிகாரிகள் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு போற காசை நம்ம எடுத்துக்கிற போறோம். சைத்தான் அப்படி போடுவான். எப்படி? அதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுக்கிறோங்க, வட்டி பணம். ஒருத்தர் லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அது உறுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி? 1000 ரூபாய் பணம் இருக்குது, இதை விட்டோம்னா எவனோ எடுத்துக்கிற போறான். எவனோ எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் விடணும்? நம்ம எடுத்து யாருக்காவது கொடுத்துட போறோம், நம்ம வேற எதுக்காக நல்லதுக்கு பயன்படுத்திட போறோம் அப்படின்னு சொல்லி சைத்தான் போடுவான். இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் எச்சரிக்கையா இருக்குன்னு தெரியுமா? எவனோ எடுக்கிறானுங்கிறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம காசை பத்தி தான் நம்ம கவலைப்படனே. இறைவன் நமக்கு தடுத்திருக்கக்கூடிய ஹராமான பொருளாதாரத்தை, நமக்கு சொந்தமில்லாத பொருளாதாரத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்படனே? எவன் எடுத்தால் நமக்கு என்ன? ஷைத்தான் இப்படிலாம் தூண்டும் போது அது கட்டுப்படலாமா? அவன் நமக்கு தந்தாலும் கூட அரசாங்கம், உலகத்தின் பார்வையில் தான் அது நமது தொகை. இறைவனுடைய பார்வையில் நமக்கு சொந்தமான தொகையாது. அதை எடுத்தாலே அது ஹராம். அது நீங்கள் அதை வெளியில எடுத்து விட்டாலே வாங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். அந்த பணத்தை பெற்று விட்டாலே வாங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். நான் வாங்கி வேற ஆளு கொடுத்துட்டேன், வேற ஆளு கொடுக்குறீங்க, ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டேன். ஏழைக்கு கொடுக்குறதா இருந்தா கூட யாருடைய காசை கொடுக்கணும்? அது உங்களுடைய ஹலாலான காசைத்தான் ஒருத்தருக்கு தர்மம் கூட செய்யலாமா தவிர ஹராமான காசை எடுத்து நீங்க ஏழை கொடுக்கலாமா? நீங்கள் எடுத்து விட்டால் எல்லாம் பதிவு செஞ்சுவானே, ஹராமான பொருளாதாரத்தை எடுத்து விட்டார், முடிஞ்சு போச்சே. அப்ப இந்த மாதிரியான சூழல் யோசிக்கணும். நம்ம என்ன பார்க்கணும்? 1000 ரூபாய் விடுங்க, லட்ச ரூபாய் அதுல கிடக்குது. 1 லட்சம் கவர்மெண்ட் தூக்கி தர்றான், நம்ம அசல் தொகையை போக, அசல் தொகை போக 1 லட்சம் தரும்போது 1000 ரூபாய் சின்ன தொகையா இருக்கும். 1 லட்சமே வருதுன்னு வச்சுக்கிறீங்க. 1 லட்சம் இல்ல, 1 கோடியே வட்டியாக வந்தாலும் நம்முடைய மனம் ஊசலாட்டம் போயிடக்கூடாது. மனம் மனம் இச்சின் பக்கம் ஆட்டம் கட்ட கூடாது. சைத்தான் வருவான். இதுலதான் பொருளாதாரம் போது நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அந்த காசை எடுத்து வேற எதுக்கு பயன்படுத்திடலாமே. சில பேர் பத்துவாலாம் கொடுத்துக்கிறாங்க. சில ஆலிம்கள் எப்படி ஆலிம்களுக்கு போர்வையில் இருந்துக்கிட்டு சில பேர் எப்படி அவன் தர்றான்ல அதை வாங்கி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேணாம், வீட்டில் ஏதாவது கக்கூசு கட்டணும்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்திருங்க, இப்படி கொடுத்துருக்காங்க பத்துவா.
ஏதாவது வீட்டில் கழிவறை கட்டணுமா, அது வந்து கழிவறைங்கிறது என்னது, அது மோசமா, அது ஒரு அசுத்தமான விஷயம் தானே, அதுக்கு வந்து அதை பயன்படுத்திக்குவோம். உங்கள் வீட்டில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் கட்டக்கூடிய கழிவறையாக இருந்தாலும் அது உங்களுடைய ஹலாலான பணமாக இருக்க வேண்டும். மார்க்கம் அனுமதித்த தொகையில் கட்டினால்தான் அது ஹலால். ஹராமான பணத்துல நீங்க கழிவறையை கட்டினாலும் அது மார்க்கத்தில் ஹராமான பொருளை யூஸ் பண்ண ஒரு குற்றத்தில் அல்லாஹ் பிடிப்பான்னு ஒரு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இப்படியெல்லாம் சில இடங்களிலே சில பேர் ஃபத்வா கொடுக்குறாங்கன்னா இதையெல்லாம் நம்பி எடுக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, நன்மைன்னு கருதி கொடுக்காம சும்மா கொடுங்க, தர்மமா கொடுக்க வேணாம், நன்மை நல்லா நன்மை தர தேவையில்லை, எவனோ எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த இல்லாதவன் யூஸ் பண்ணிக்கிட்டுமே அவனுக்கு கொடுத்துருவோமே தூக்கி. நீங்க எவனுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்க நன்மை கொடுத்தாலும் சரி, நன்மை இல்லாம கொடுத்தாலும் சரி, நீங்க அந்த பணத்தை எடுத்து விட்டால் அர்த்தம் அவன்கிட்ட வாங்கிட்டு ஹராமான அடுத்தவன் பணத்தை சம்பந்தம் இல்லாத உங்களுடைய சொந்தம் இல்லாத பணத்தை அடுத்தவனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரூல்ஸ், எந்த அதிகாரம் இருக்குது மார்க்கத்தில், எங்க அனுமதி? நீங்க நன்மை இல்லப்பா, நான் சும்மாவே ஒருத்தர் கொடுக்குறேன், சும்மா கொடுக்கறது கூட ஏன் காசுல தான் கொடுக்க முடியும், நமக்கு சொந்தம் இல்லாத காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன, யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அப்போ மார்க்கத்தில் அனுமதி இல்லாத மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு காரியம்தான் இந்த வட்டி தொகை என்பது. இதில் இஸ்லாமிய சமுதாயம் விழிப்புணர்வோடு மிக ஜாக்கிரதையாக இதில் கையாள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.